ஹாய் காய்ஸ், இந்த வீட்டில் எதை பற்றி பேச போனால் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்களூர் புல்ஸோட ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். தமிழ் தலைவாஸ் வேறு லெவலில் மாசாக ஏற்றுறீங்க, சரியான பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏன்டா ஸ்டார்டிங்லேருந்து இப்படி விளையாடலன்னு கேட்க தோணுது. செம டீமாக விளையாடுறாங்க. அதை பற்றி வீடியோக்குள்ளே பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் தலைவாஸ் டீமாக விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதான் மிஸ்ஸிங் ஆச்சு. அதே மாதிரி கரெக்டாக நம்ம கோச் சேஞ்ச் பண்ணாமல் கரெக்டாக இருக்கிறார் ஸ்டார்டிங் 7. பட் அந்த 7வது ஒரு பிளேயர் மட்டும் மாற்றிட்டே இருப்பார். அவனா ஹிமான்சு இறக்குனாரு, நிதின் இறக்குனாரு. பட் ஆக மொத்தம் 2 ரைடர்ஸ் இன்றைக்கி சூப்பர் 10 அவங்க வேறு லெவல் பண்ணிட்டாங்க. நம்மளோட மெயின் தூணே அவங்க தான். நரேந்திரன், அஜிங்கிய பவர், அவங்க 2 பேர் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கார்னர்ஸ் 2 பேர் 50 பாயிண்ட்டு, அதிக பாயிண்ட் 2 பேருமே 2 பேர் மாற்றி போச்சுக்கலாம் ஆரஞ்சு கேப்பேன். ஏன்னா 2 பேருமே மாற்றி வாங்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஈக்குவல் 50 பாயிண்ட் சூப்பராக பண்ணுறாங்க. கார்னர் செட்டே கவர் மோகித் நல்லா சப்போர்ட் கொடுக்குறாரு. அபிஷேக் கொஞ்சம் இன்ஜுரிங்காட்டி அவர் இன்றைக்கி பாதியிலேயே எடுத்துட்டார். பட் அவரு நல்லா பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் டீம் டிஃபென்ஸ் ஆல்மோஸ்ட் செட்டுங்க. தமிழ் தலைவாஸ் மாஸ் காமிக்கலாம் அந்த மாதிரி டிஃபென்ஸ் செட் ஆயாச்சு. அதுவாக ஹிமான்சு அவர் பாயிண்ட் எடுக்கிறாரு. அஜிங்கிய பவர் சப்போர்ட் பண்ணுறாரு. நரேந்திர டீசெண்டாக சப்போர்ட் பண்ணுவார். டிஃபென்சிங்கில் செம டிஃபெண்ட் ஆயாச்சு. ரைடிங்லேயே 2 பேர் பேக் டு ஃபார்ம் வந்தாச்சு. இதே கோர் மெயின்டைன் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து விளையாடி இருக்கணும். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் டீம் நிறைய சேஞ்ச் பண்ணி நம்ம கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இழந்துட்டோம். அந்த கான்ஃபிடன்ஸ் தேவைப்பட்டு அந்த புனேரி மேட்ச்சில் விளையாடணுமே, என்ன தோத்தா கூட அங்கே கிடச்ச கான்ஃபிடன்ஸ் வச்சு தான் இப்போ வேறு லெவலில் போராடுறாங்க. என்னங்க போனஸ் இப்போ பாருங்கள், தமிழ் தலைவாசி அப்போ இருந்த டீமாடா இது அப்படின்னு கேட்க தோணுது. பட் நம்ம இதே மாதிரி ஒரு 2 மேட்ச் மட்டும் முன்னாடி ஜெயிச்சிருந்தா ஈஸியாக ப்ளே ஆஃப் போயிருக்கலாம். பட் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதே மூமெண்டமில் இதே ஃபார்மில் ஒரு 3 இப்போ பேக் டு பேக் 2 வெட்ரிஸ் எடுத்தாச்சு. பட் ஒரு 2 வெற்றி எடுத்தோம்னா நம்ம டாப் 6 கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான். 10th பொசிஷனில் இருக்கோம். ஒரு 2 வெற்றிங்க 7th பொசிஷனு. அதுக்கப்புறம் ஒரு 3 வெற்றி. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் கூட ஒரு பெரிய மேட்ச் வருது. அடுத்து தெலுங்கு ஈஸியாக அடிச்சுட்டு போகணும். அந்த மாதிரி சொதப்பொழியெல்லாம் பண்ணக்கூடாது. தெலுங்கு மற்றும் மும்பா இந்த 2த்தையும் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் இந்த 3 நம்ம தொடர்ச்சியாக ஜெயிச்சு ஒரு 5 வெற்றி மட்டும் எடுத்தாச்சுன்னா தமிழ் தலைவாசை ப்ளே ஆஃப் போகிறது தடுக்க முடியாது. லாஸ்ட் இயர் பண்ண அதே கம்பேக்கடா நம்ம கோச் காமிக்கிறார். எப்பா என்ன ரீட்டைன் பண்ணாங்கன்னு. பட் நம்ம கோச் ஸ்டார்டிங்கில் மிஸ்டேக் பண்ணார். நிறைய பேர்த்த ட்ராப் பண்ணிகிட்டு இருந்தார். நிறைய ட்ராப் பண்ணார், அஜிங்கிய பவர் ட்ராப் பண்ணார். அதெல்லாம் பண்ணாமல் திரும்ப டீமை கொண்டு ஒரே மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நீ ஆட போகிறப்ப எல்லா மேட்ச்சு நீ தான் அப்படின்னு சொல்லி இறக்கும்போது நம்ம டீமே வேறு லெவலில் தெரியுது. ஒரு கன் சைடு மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே கன் சைடு தான். நிறையா மேட்ச் ஜெய்ப்பூர் கூடயும் சரி, நம்ம லாஸ்ட் டைம் பெங்களூர் கூட முதலையும் சரி, புனேரி கூட முதலையும் சரி, நம்ம என்ன பண்ணால் கடைசி நேரத்தில் போய் 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் 1 பாயிண்ட்லேயும் கூட நம்ம மேட்ச் விட்டு தந்தோம். பட் அந்த தவறெல்லாம் செய்யாமல் நம்ம இருந்திருக்கோம். அந்த 3 மேட்ச்சில் 3 டைப் பண்ணியிருந்தால் கூட நம்ம நேரம் எங்கேயோ வந்திருக்கலாம். க்ளோஸ் மேட்ச் நம்ம தோத்துட்டு இருந்தோம். நம்மளுக்கு அந்த லக்கு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ லக்கு டீம் எல்லாமே செட்டாக இருக்குங்க. மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க தமிழ் தலைவாஸ். இதுக்கப்புறம் தான் தமிழ் தலைவாஸ் வேறு லெவலில் ஆடி எனக்கு நம்பிக்கை இருக்குது. டாப் 6 முடிச்சு ப்ளே ஆஃப் போகிறாங்க தமிழ் தலைவாஸ்னு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கொடுக்கணும் என்ன கேட்டால் அஜிங்கிய பவர் மாஸ் காமிச்சிட்டாருங்க. இந்த டிஃபென்ஸு பர்ஃபார்ம் பண்ணால் கூட, சாகர் ஐஃபை போட்டால் கூட, சாகில் நல்லா பண்ணால் கூட இன்றைக்கி ஜெயிச்சோம்னா அஜிங்கிய பவர் தான். நரேந்தர் செகண்ட் ஹாஃபில் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணார். ஃபஸ்ட் ஹாஃபில் டுவோட எல்லாம் மாட்டாமல் அசால்ட்டாக 2 பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டை எடுத்து கொடுத்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணார். ஃபஸ்ட்டு அவருனால தான் நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் எடுத்தோம். இன்றைக்கி மேட்ச்சை பொறுத்தளவுக்கு ஹீரோனா அது அஜிங்கிய பவர் மட்டும்தான். அதுக்கப்புறம் நரேந்தர் இவங்க 2 பேர் வேறு லெவலில் பண்ணாங்க. அப்புறம் சாகர் கேப்டன்ஷிப்பும் சரி, இது சரி, வேலை டிஃபென்ஸும் நல்லா பண்ணார். இவங்களால மட்டும்தான் நம்ம இந்த அளவுக்கு இன்றைக்கி ஜெயிச்சிருக்கோம். அவங்க டீம் பெங்களூரு ஓரளவுக்கு ஃபார்முலா டீமே லாஸ்ட் டைம் ஈஸியாக அடிச்சிருக்கணும், மிஸ் பண்ணிட்டோம். பட் இந்த டைம் மிஸ் பண்ணாமல் அடிச்சிருக்கோம். இதே மாதிரி கம்பேக் கொடுத்து ஒரு தொடர்ச்சி ஒரு 5 வெற்றி இல்லை 6 வெற்றி மட்டும் எடுத்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் ப்ளே ஆஃப்க்கு கனவை நிறைவேற்றியாச்சு. இந்த வருஷம் ப்ளே ஆஃப் போனால் பார்த்தாலும் இந்த வருஷம் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஃபைனல் வரைக்கும் போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ளே ஆஃப் தான் முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் யோசிப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்றைக்கி பிடிச்ச பிளேயர் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.